ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்டக் வித் லிங்க்லிஸ்ட் சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே என்ன செய்திருக்கேன், run.javaன்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே நேமில் ஒரு கிளாஸ் ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மெயின் ஃபங்க்ஷனையும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்களா இருந்தால், நான் 2 கிளாஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நான் க்ரியேட் பண்ண போகிறேன். முதலாவது கிளாஸ் வந்துட்டு நம்ம நோடுக்குரிய கிளாஸ், அடுத்தது வந்துட்டு நம்மளோட ஸ்டக்குக்குரிய கிளாஸ். ஸோ நான் என்ன செய்கிறேன், நீங்கள் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ node.java க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த நோட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 2 டேட்டாஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ முதலாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டைப்பில் டேட்டான்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டியும், அடுத்தது வந்துட்டு அதே நோட் கிளாஸில் நெக்ஸ்ட்ன்னு சொல்கிறேன், என் கேபிட்டல் கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்ன்னு சொல்கிறேன் இன்னொரு ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ யாராவது இந்த நோடை க்ரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் ஊடாக நான் என்ன செய்கிறேன், அந்த நோடுக்கு தேவையான டேட்டாவை வேண்டி எடுக்கிறேன். ஸோ வேண்டி எடுத்து நான் என்ன செய்கிறேன், this dot data equal data. சரிங்களா? இந்த டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு, அதாவது நான் this dot data கொடுத்ததும் இந்த நோட்ற இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அக்சஸ் பண்ணும். ஸோ டேட்டா ஈக்குவல் பண்ணிட்டு இந்த டேட்டான்னு சொல்கிறது இங்கே நம்ம பராமீட்டராக வேண்டி எடுத்த டேட்டா. த சேம் டைம் நான் என்ன செய்கிறேன், நோட் க்ரியேட் பண்ணும்போது நான் இந்த நெக்ஸ்ட் நோட்டை என்ன செய்துக்கிறேன்டா, நல்லா க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பர்ஃபெக்ட். ஸோ அடுத்ததாக நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு தேவையான ஸ்டக் கிளாஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். struct.java கொடுத்துக்கிட்டேன், ஸ்டக் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று நான் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் என்னென்று பார்த்தீங்கன்னா நோட் அண்டே கொடுத்துக்கிறேன். ஸோ அதோட நேம் வந்துட்டு ரூட். ஸோ இந்த ரூட் ப்ராப்பர்ட்டி என்னதுக்காக வேண்டி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், ஸோ இந்த ரூட்டில் தான் நம்ம லாஸ்ட்டாக எந்த நோட் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் வந்துட்டு, அதாவது இந்த ஸ்டக்கில் வந்துட்டு அட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறத நம்ம ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தாண்டி நான் சில ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுன்னு பாருங்கள். பப்ளிக் பூலியன் இஸ் எம்டி ஃபங்க்ஷன். சரிங்களா? அதாவது இந்த நோட் வந்துக்கிட்டு, அதாவது இந்த ஸ்டக் வந்துக்கிட்டு எம்டியாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எப்படி செக் பண்ணி பார்க்குறது, இஃப் கண்டிஷனில் this dot root டபுள் ஈக்குவல் நல்ன்னு சொன்னால், அதாவது ஸோ இனிஷியல் பாயிண்டில் வந்துட்டு இது நல்லா தான் இருக்கும். ஸோ அப்படி நல்லா இருக்குமாக இருந்தால் அங்கே எந்த ஒரு டேட்டாவும் இல்லைன்ற அர்த்தம், அதாவது எம்டியாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதனால் நம்ம ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் எல்ஸ் பண்ணிவிட்டு இங்கே என்ன செய்கிறேன்டா பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவேளை நல் இல்லைன்னு சொன்னால் இங்கே நம்ம என்ன செய்யலாம், அங்கே டேட்டா இருக்குன்ற அர்த்தம். ஸோ அதனால் ரிட்டர்ன் ஃபால்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாகவே நான் இப்போது இந்த ஃபங்க்ஷனை நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்களா இருந்தால் டேட்டாவோட ஆட் பண்ணுறதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பப்ளிக் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதுங்கிறதால நான் வாய்ட் கொடுத்துக்கிறேன். புஷ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் வந்துட்டு ஸ்டக் வித் அரேயோட பார்க்கும்போது நம்ம இந்த புஷ் ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக பார்த்துருந்தோம். ஸோ புஷ் ஃபங்க்ஷன் எதுக்காக வேண்டி நம்ம இங்கே யூஸ் பண்ணோம், ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுறதுக்காக. ஸோ நான் என்ன செய்கிறேன், இன்டீஜர் டேட்டான்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்ன காரணத்துக்காக வேண்டி இங்கே நான் டேட்டான்னு கொடுக்கணுன்றா, நான் இந்த புஷ் ஃபங்க்ஷனோடாக வேண்டி எடுக்கிற இந்த டேட்டாவானது இந்த நோட்டில் போய் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ ஸ்டோர் ஆகிற இந்த டேட்டா டைப் நான் என்ன கொடுத்துருக்கேன், இன்டீஜர். ஸோ அதனால் நான் இங்கே என்ன செஞ்சுருக்கேன், புஷ்ஷை வந்துட்டு இந்த டேட்டாவை வேண்டி எடுக்கும்போது இன்டீஜர் டைப்பில் நான் வேண்டி எடுத்திருக்கேன். ஸோ அதே சேம் டைம் நான் என்ன செய்ய போகிறேன், செக் பண்ணிக்கிறேன், இஸ் எம்டி ஃபங்க்ஷனை கொடுத்து, அதாவது புஷ் பண்ணும்போது எம்டியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அட் த சேம் டைம் எந்த புஷ் வந்தாலும் அது எம்டியாக இருந்தாலும் சரி எம்டியாக இல்லாமல் இருந்தாலும் சரி, அந்த லிங்க் லிஸ்ட் ஆரம்பத்தில் நோட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் நியூ நோட் ஈக்குவல் நியூ நோட் கொடுத்து விட்டேன். ஸோ இங்கே டேட்டா கொடுப்பட்டுது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இது எம்டியாக இருக்குமாக இருந்தால் இந்த ரூட் வந்துக்கிட்டு எதுக்கு சமனாக இருக்கும், இந்த நியூ நோட்டுக்கு சமனாக இருக்கும். ஸோ யாருமே இல்லாதப்போ முதலாவதாக ஒரு டேட்டா வந்துட்டு அட் ஆகுதாக இருந்தால், ஸோ இந்த லாஸ்ட்டாக இன்சர்ட் ஆனால ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கிற இந்த ப்ராப்பர்ட்டியில் அந்த டேட்டா போய் நமக்கு ஸ்டோர் ஆகிடும். அட் த சேம் டைம் நான் என்ன செய்கிறேன், எல்ஸ் பண்ணுறேன், ஒருவேளை அது எம்டியாக இல்லாமல் ஆல்ரெடி ஒரு டேட்டா அட்டாக இருந்தால்
என்ன செய்கிறது, நம்ம நோட்டில் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற அந்த ரூட், அதாவது கடைசியாக இன்சர்ட் ஆனவரை நம்ம ஒரு டெம் நோட்டுக்குள்ளே கொண்டு வந்துக்கலாம். சரிங்களா? ஸோ ரூட்டில் இருக்கிற டேட்டாவை நான் டெம் நோட்டுக்குள்ளே கொண்டு வரேன். நீங்கள் திஸ் டாட் ரூட்ன்னு கொடுத்தாலும் உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நான் அதை கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறேன்டா, திஸ் டாட் ரூட், அதாவது இப்போ கடைசியாக யார் இருக்கான்னு சொன்னால் இந்த நியூ நோடு இருப்பார். ஸோ நியூ நோடுன்னு சொல்கிறது இப்போ நம்ம ரெண்டாவது, இப்போ முதலாவது டேட்டா நான் ஒரு 5ங்கிற டேட்டாவை நான் ரூட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டாவது நான் ஒரு 10ன்ற ஒரு டேட்டா கொண்டு வரும்போது இந்த 5ங்கிற டேட்டா இந்த டெம்புக்குள்ளே போயிடும். இப்போ நான் க்ரியேட் பண்ண 10ங்கிற டேட்டா இந்த ரூட்டாக மாறிடும். ஸோ மாறினதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்டா, இந்த நியூ நோடு இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த நியூ நோடு நெக்ஸ்ட் யாருன்னு சொன்னால் இந்த டெம் நோட், அதாவது இந்த நியூ நோட்டுக்கு அடுத்ததாக இருக்க போகிறவர் யாருண்டா, அதுக்கு முதல் இன்சர்ட் ஆகி ரூட்டுக்குள்ளே ஞாபகம் வச்சுருந்தவர் என்று சொல்கிறத நம்ம கொடுத்து விடுறேன். ஸோ ரெண்டு பேருக்குமே காமனாக வந்துக்கிட்டு பட்டுட்டு என்று சொல்கிற மெசேஜ் வரணுங்கிறதுக்காக வேண்டி system.out.printlnல நான் என்ன சேர்த்துக்கிறேன், டேட்டா கொடுத்துட்டு ஸோ டபுள் கொட்டேஷனில் ஃபர்ஸ்ட் டு ஸ்டக்ன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்துக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் வேறு மாதிரி மெசேஜ் கொடுத்துக்கலாம். நான் இங்கே காமனாக யூஸ் பண்ணுற இந்த நேமையும் நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் பாப் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பப்ளிக் இன்டீஜர் பாப் ஃபங்க்ஷன்ஸ் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். பாப் ஃபங்க்ஷன்னு சொன்னால் கடைசியாக வந்தவரை ரிமூவ் பண்ணுறதுக்குரிய ஃபங்க்ஷன். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரக்கை வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணும். கடைசியாக வந்தவர் தான் அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ்லேருந்து முதலாவதாக ரிமூவ் ஆகி போகிறது. அதாவது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட் மெத்தட்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்களாண்டா, ஸோ ஆரம்பத்தில் இன்டீஜர் பாப்ட் ஈக்குவல், ஸோ இன்டீஜரில் மினிமம் வேல்யூவை நாம் வேண்டி எடுத்துக்குவோம். மினிமம் வேல்யூவை வேண்டி எடுத்துக்குவோம். என்ன காரணத்துக்கான மினிமம் வேல்யூஸ் வேண்டி எடுக்கும், ஸோ மைனஸில் இது இருக்கும். ஸோ இன்கேஸ் வந்துக்கிட்டு நம்ம எந்த டேட்டாவுமே இல்லை பாப் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், இஃப் கண்டிஷனில் கொடுத்துட்டு இஸ் எம்டி ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இஸ் எம்டி ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அது நமக்கு எம்டியாக இருந்தால் நமக்கு ட்ரூன்னு சொல்கிற விடையே நமக்கு டிஸ்பிளே பண்ணி தரும். ஸோ ட்ரூவாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, system.out.printlnல யுவர் ஸ்டக் இஸ் எம்டி என்று சொல்லி ஒரு மெசேஜை கொடுத்துக்குங்க. அப்படி இல்லை என்று சொன்னால் என்ன செய்யுங்க, இந்த பாப் என்று சொல்கிற ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே இந்த ரூட்டில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை கொண்டு போயிடுங்க. அதாவது லாஸ்ட்டாக இன்சர்ட் ஆனவர டேட்டாவை இங்கே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யுங்கடா, இந்த ரூட்டை மாற்றி விடுங்க. எதுக்கு, இந்த ரூட்டுக்கு முதலாவது யார் இருந்தாங்களோ, அதாவது ரூட்டுக்கு அதுக்கு முதல் யார் இன்சர்ட் ஆகியிருந்தாங்களோ அந்த நோடை இந்த ரூட்டாக மாற்றி விடுங்க. அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும், ஸோ நம்மளோட சினரியோவில் இப்போ 10 வந்துட்டாருன்னு சொன்னால் 10 நாம் 10 வேல்யூஸை இந்த பாப்டாங்கிறதுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ கடைசியாக இருக்கிறவர் யாருண்டா, இந்த 10க்கு முதல் நம்ம நெக்ஸ்ட் நோட்டில் ஆட் பண்ணியிருந்த 5ங்கிறவர் இதுக்குள்ளே வந்துடுவார். ஸோ இந்த நம்பர்ஸ் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது, இது வந்துக்கிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ண டேட்டாஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன், ரிட்டர்ன் பண்ணுறேன். இதை ரிட்டர்ன் பண்ணுறேன், இந்த பாப்டை ரிட்டர்ன் பண்ணி விடுறேன். ஸோ அப்போ எம்டியாக இருந்தால் மினிமம் வேல்யூ வந்துக்கிட்டு என்ன செய்யும், ரிட்டர்ன் ஆகும். அல்லது நம்மளோட ஆக்சுவலான டேட்டா வந்துக்கிட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்களா இருந்தால் இங்கே நாம் பீக் ஃபங்க்ஷன் சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ பீக் ஃபங்க்ஷன் எதுக்காக வேண்டி நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம், ஸோ கடைசியாக இன்சர்ட் ஆகிருக்கிற டேட்டாட வேல்யூஸை பார்க்குறதுக்கு. பட் பாப் ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூஸை காட்டினதுக்கப்புறம் அதுலேருந்து ரிமூவ் ஆகிடும். பட் இந்த பீக் ஃபங்க்ஷன் ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணிக்கலாம் நம்ம கடைசியாக இன்சர்ட் ஆன டேட்டாவை. ஸோ பப்ளிக் இன்டீஜர் பீக்ன்னு சொல்கிற ஃபங்க்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் கண்டிஷனில் ரூட் டபுள் ஈக்குவல் நல், அதாவது எம்டியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இஸ் எம்டி ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி நான் இங்கே எம்டி ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். இருந்தால் நான் என்ன செய்கிறேன், இங்கே system.out.println யூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாக் இஸ் எம்டி இல்லாட்டி யூஎஸ் ஸ்டாக் இஸ் எம்டி whatever நமக்கு தேவையான நேமை நம்ம கொடுத்துக்கலாம். நான் இங்கே என்ன செய்கிறேன், ஸ்டாக் இஸ் எம்டின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன்.
ஓகே ஃபைன். சரிங்களா? ஸோ அடுத்தது என்ன செய்கிறேன், ரிட்டர்ன் பண்ணுறேன் இந்த இன்டீஜரை மினிமம் பேலன்ஸை. ஓகே ஃபைன். அப்படி இல்லை என்று சொன்னால் எல்ஸ் ஒரு வேளை எம்டியாக இல்லை என்று சொன்னால் ரிட்டர்ன் பண்ணுங்கள் இந்த திஸ் டாட் ரூட்ரு, இல்லாட்டி நீங்கள் ரூட்ன்னு சொல்லி கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் திஸ்ங்கிறது கொடுக்க தேவையில்லை, ரூட்ன்னு கூட கொடுத்துக்கலாம். ரூட்டில் இருக்கிற டேட்டாவை நான் இங்கே அனுப்பி விடுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் பர்ஃபெக்டாகவே ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது வேலை செய்தான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு நான் என்ன செய்கிறேன், ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டக் இஸ் ஈக்குவல் நியூ ஸ்டக் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு 2-3 டேட்டா புஷ் பண்ணுவோம். புஷ் பண்ணுறேன் 25 500 10 என்று சொல்லி 3 டேட்டாஸ் வந்துட்டு நான் என்ன செய்துட்டேன், இங்கே புஷ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் வந்துட்டு டேட்டாஸை வந்துட்டு இங்கே எப்படி வந்துக்கிட்டு பாப் பண்ணி பார்க்குறது, டேட்டா ரிமூவ் பண்ணும்போது எந்த டேட்டா வந்துட்டு இங்கேருந்து ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ system.out.printlnக்குள்ளே வந்துட்டு நான் என்ன செய்கிறேன், ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று பண்ணிக்கிறேன். பாப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்துட்டு ஸோ இங்கே வந்து பாப் ஆகிற வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ s.pop ஃபங்க்ஷனை கால் பண்ணதும் அது இன்டீஜரை தரும், நமக்கு அது அவுட்புட்டாக இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாப்ட் ஆனதுக்கு அப்புறம் யார் அடுத்ததாக அதுலேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கிறத நம்ம பீக் ஃபங்க்ஷனை வச்சு பார்த்துக்கலாம். ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ பீக் பண்ணிவிட்டு s.peak ஃபங்க்ஷனை கால் பண்ணி விடுறேன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், பர்ஃபெக்டாக நமக்கு வேலை செய்யும். ஸோ நான் கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு கமெண்ட் லைன் விண்டோஸில் ஓப்பன் ஆகிடும். ஜாவா சி run.javaன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு கம்பைல் ஆகிட்டுது. ஜாவா ரன்னு கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள். 25 புஷ் ஆகிட்டுது, 500 அதே மாதிரி 100 புஷ் ஆகிட்டுது. இப்போது 100 இல்லை 10 புஷ் ஆகிட்டுது. இப்போ நான் பாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக இன்சர்ட் ஆன இந்த 10 தான் எனக்கு அந்த லிஸ்ட்டை விட்டு வெளியே வந்திருக்கு. அட் த சேம் டைம் அடுத்ததாக யார் அந்த லிஸ்ட்லேருந்து வெளியே போகிறாங்கன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது பீக்கில் 500 தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக வந்துக்கிட்டு இந்த ஸ்டக் வித் லிங்க் லிஸ்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஒர்க் பண்ணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.